போகிற இடத்துலலாம் என்னையும் அந்த மாதிரி சிரிங்கன்றாங்க. அது வந்து நமோ நாராயணன்னு நாடோடிகளில் பண்ணார். அவரை முன்னாடி நிற்க வச்சு அவர் சிரிப்பார், அதை பார்த்து நான் சிரிப்பேன், அவர் சிரிப்பார், நான் சிரிப்பேன். அப்புறம் டப்பிங் போகும்போது எனக்கு அந்த சிரிப்பு வரல. திருப்பி டப்பிங் அவரை எழுப்பி கூப்பிட்டு போய், யோ சிரியா வரமாட்டேங்குதியான்னு சொல்லி சிரியான்னு சொன்னேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது ஏன் சிரிப்பாக மாறி என்னை எல்லா இடத்துலையும் சிரிங்க நான் நமோ நாராயணன் தான் கூப்பிடணும், நான் வாயை மட்டும்தான் அசைக்க முடியும். ஏன்னா குரல் அவருது, ஆக்ஷன் என்னோடது. ஸோ இந்த மாதிரி நிறையா மாறும். அது சுப்பிரமணியபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சாங் வரும், கண்கள் ரெண்டால். அதில் இப்படி ஜெய் பண்ணுவாப்புல. அது நான் என்னோட ஆட்டிடியூட் நான் அவருக்கு சொல்லி தருவேன்ல, அப்போ எனக்கு அது வந்துருச்சு. நான் சொல்லி கொடுக்குறத அவர் அப்படியே பார்த்து எடுத்து பண்ணிட்டார். இப்போ சுந்தர பாண்டியனில் எனக்கு வரும்போது என்ன அறியாமல் அது வருது, ஏன்னா அது என்னோட பாடி லாங்குவேஜ். அது பண்ணும்போது சார் நீங்கள் ஜெய் மாதிரி பண்ணுறீங்கன்ட்டார் டேரக்டர். என்னடா ஜெய் மாதிரி நான் எங்கடா பண்ணேன் சார், வந்து பாருங்கள் சார்னு பார்க்குறேன். அப்பாவி இது நம்மகிட்ட இருந்து நம்ம எடுத்திருக்காம போக்கான்னு. இப்போ நான் அது பண்ணாலே அது ஜெய் ஸ்டைல் ஆகிடுது. ஸோ இப்படி தான் மாறிடும். நம்ம டைரக்டராக இருக்கும்போது நம்ம ஒன்று சொல்லி கொடுக்கும்போது அவங்க எடுத்து பிடிச்சி பண்ணிடுவாங்க, அது அவங்களோட இதாகிடும். அப்படி தான் இப்போ மாறி போயிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது. சிரிப்பும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது. இல்லை கரெக்டு தான். ஏன்னா நான் ரொம்ப நாளாக சிங்கிள் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ மச்சான் அதை ஃபாலோ பண்ணி சிங்கிள்ன்றான். இல்லை உண்மையிலே மாமா இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். படத்துக்கு தான் டப்பிங் பண்ணுவாங்க, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு முதல் முறை டப்பிங் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ்லாம் ரொம்ப வந்து எப்படி புகழ் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அண்ணா சசியண்ணே, சுப்பிரமணியபுரத்தை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா படமும் இப்போ சீக்குவல் பண்ணுறாங்க, சுப்பிரமணியபுரம் பார்ட் 2 வருமானே? இல்லை, அது பார்ட் 1ஆகவே அப்படியே இருக்கட்டும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, எனக்கும் பிடிச்ச மாதிரி. அதை எங்கேயும் தொந்தரவு பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு நான் பார்ட் 2 அப்படி யோசிக்கலை. ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நட்புனாலே நீங்கள் தான். நீங்களும் கனியனும் சமுத்திரகனி சாரும் வந்து 2 பேருமே சேர்ந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கீங்க. அடுத்து இந்த காம்போ எப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம்? இல்லை, அடுத்து ஒரு கதை பண்ணியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. ஸோ அதான். சூப்பர்ண்ணா. என்னதான் இருந்தாலும் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா டேரக்டர் முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா மந்திரமூர்த்தி சார் உங்களை தான் கேட்கணும்னு நினச்சேன். இந்த படத்தை வந்து நீங்கள் சொல்லும் போதே வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படமும் கிடையாது, ஆக்ஷன் படமும் கிடையாது. இதை வந்து இது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இந்த படம் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதுதான் நமக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என்னென்னா எமோஷ்னல், ஒரு படத்தில் எமோஷ்னல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு. அப்புறம் இன்னொன்றும் ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது அந்த பட்ஜெட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே வச்சு பார்க்கும்போது கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியம். கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அந்த எமோஷ்னல் ப்ளஸ் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு களம், இந்த 2 வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட் படம் பிளான் பண்ணோம். உண்மையிலே என்ன, ஏன்னா படம் ஃபுல்லாக நாங்கள் பார்க்குறோம், ஒரு எமோஷன் நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சசியனை வந்து ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது, அது என்னங்கிறது நமக்குள்ள கியூரியாசிட்டி வந்துகிட்டே இருந்துச்சு. சின்ன வயசில் அப்படி சசியனை அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அது படத்துக்கு தேவைப்படலை, அதனால் எடுக்கலை. அதான் உண்மை. ஏன்னா என்ன நடந்துச்சு, அவர் எப்படி அப்படின்லாம் இங்கே கொண்டு வரல. யோசிச்சு வச்சுருந்தோம்,